ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசுகிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 250 கிராம் நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி க்ளீன் பண்ணோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த தண்ணி இருத்துடலாம். இப்போது அதை வடிகட்டியாச்சு. இப்போது இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். அது இன்னமும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம இந்த எண்ணெயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதிலே மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துடும். இது மாதிரி அவல் உப்புமாவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அவலில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க அவல் இதில் சேர்த்துக்கலாம்.
இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி காலை டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது நீங்கள் செஞ்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. உருளைக்கிழங்கு அவல் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். இப்போது இதை மூடி எடுத்துடலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். அதுவுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும். இப்போது வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.